இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய மக்களே, திரும்பவும் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் உரித்தாக. பிரியமானவர்களே, இன்றைய தலைப்பிலே திருப்பாடல்கள் 32ஆம் அதிகாரத்தையும் 1, 4, 5 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலண்டு போயின. ஏனெனில் இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பிரியமான அன்புக்குரிய மக்களே, இன்றைய நாளிலே பாவ அறிக்கையும் மன்னிப்பையும் பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே எந்த நிலையில் அவன் கடவுளோடு ஒருங்கிணைத்திருக்கிற செயல்பாட்டில் ஏன் அதிக நேரத்தில் அவனுக்கு மன அமைதியும் வெற்றியும் இல்லாமல் இருக்கிறது? நான் நல்ல வழியில் நடக்கிறேன், கடவுளை போற்றுறேன், கடவுளை புகழ்றேன், கடவுளுக்குரிய செயல்பாடுகள் அனைத்தையும் செய்கிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? எனக்கு எதற்காக இந்த இவ்வளவு துன்பங்கள்? மனுஷர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை எவ்வளோ எல்லாரும் என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க, நல்லவங்கன்னு சொல்றாங்க, என்னை ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க, எத்தனையோ பேர் என்னைய சொல்றாங்க. நான் ஆனா உன்னிடத்துல எத்தனையோ முறை வேண்டி மன்றாடி கேட்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், செயல்படணும், நான் என்னென்ன கேட்கிறேன்னு அதெல்லாம் நீ தரணும் சொல்லி பல முறைகளில் நாம் ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். ஆனால் அங்கே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல முறைகளில் பல நேரங்களில் ஆண்டவரை பற்றிய பிரசங்கத்தையும் ஆண்டவருடைய திருநாமத்தை பற்றிய பேச்சையும் நாம் வெளிப்படையாக மட்டும் அறிக்கை செய்கின்றோம். எவ்வாறெனில் அவருடைய திருப்பெயரே எல்லார் மத்தியிலும் கடவுள் இல்லை என்றால் நான் இல்லை. இன்னும் நாங்கள் கடவுளோடு இருக்கிற மக்கள் என்று தன்னை காட்டிக் கொள்வதற்கும் பல வகையான செயல்பாடுகளை அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த ரீதியில் இன்ட்யூஷனான விஷயங்களிலே, உள்ளுணர்விலே ஒரு வலிமையோடு சக்தியோடு இல்லை. ஏன் எதற்காக? பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் நம்முடைய பதிவிலே, நம்முடைய டிஸ்கிலே, எப்படி கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் என்று இருப்பது போல நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற, ஆன்மாவுக்குள் இருக்கிற அனைத்தும் நம் எண்ண அலைகளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொன்று காரியமும் அவைகளுக்குள் ஹார்ட் டிஸ்கில் அங்கே ஸ்டோர் ஆகி கொண்டே இருக்கும். அது 2 காரியங்களை செய்யும். நீங்கள் நல்லது செய்யும் பொழுதும் அது உங்களை வலிமைப்படுத்தும், கெட்டது செய்யும் பொழுதும் அது அதனுடைய தன்மையை வலிமைப்படுத்தும். அந்த புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் உலகத்திற்காக நாம் நன்மை செய்கிறோம் என்றால் அது உலகியல் சார்ந்தவைகளையே அது போய் சேர்ந்துவிடும், அது உள்ளத்துக்குள் தங்காது. உங்களுக்காக உங்களுடைய உள்ளார்ந்தது மதித்து ஆண்டவர் என் உள்ளத்துக்குள் இருக்கிறார், என் மனசான்றில் பேசுகிறார் என்பதை முதலில் நம்பி, கடவுள் மனசான்றுக்குள் இருக்கிறார், அவர் எனக்கு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ளும் நின்று மரியாதை செலுத்தி அதற்கு முதலில் நாம் கீழ்ப்படிய வேண்டும். என் அச்சிரியாளர் என்ன உரைக்கிறார் பாருங்க.
நான் என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலண்டு போயின. நான் நல்லவங்க தான், நம்ம எல்லாரும் பார்வைக்கும் வேற அவங்களா நல்லா கிடைக்கும், நல்ல அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிப்பீங்களா, என்ன இல்லை ஒரு சின்ன கேட்க வேண்டியது இருக்கு, அப்படியா, அதனால நல்லா நல்ல கோயிலுக்கு போவாங்க, நல்ல ஒரு சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, அமைதியான ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நபருடைய வாழ்விலே அந்த போலியான வாழ்விற்கு சம்பந்தப்பட்டவருடைய அவங்களுடைய உள்ளார்ந்தத்தை போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வெறுமனையே வெளியே புனமாக நடப்பார்கள், புனமாக நடந்து கொண்டிருப்பார்கள், ஒரு பிணமாக நடந்து கொண்டிருப்பார்கள். என்ன சொல்றீங்க நீங்க, ஒண்ணுமே புரியலையேன்னு சில பேருக்கு உள்ளத்துக்குள்ளே எல்லாம் உண்மைதான். ஏனென்றால் உலகியலை கண் வைத்தே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்ன நடக்குமோ, உலகம் என்ன நினைக்குமோ, அவர்களுக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக நான் எப்படி வாழ வேண்டும் என்ற சில திட்டமிடுதலையும் வாழ்வின் அங்கமாக 100க்கு 3/4 வைத்திருக்கிறார்கள். அதுதான் தன் பாவத்தை உள்ளத்திலிருந்து ஆண்டவரிடம் அறிக்கை செய்யாத நிலை. என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலண்டு போயின. அழுது பிரயோஜனம் இல்லை. எதற்காக? அழுகுறதுன்னு சொல்றது வேற, பாவத்தை அறிக்கை செய்யறதுன்னு சொல்றது வேற. கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவரோட இருந்து, பாரு ஆண்டவரே என் துன்பத்தை பாரு, என் கஷ்டத்தை பாரு, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகள் படுற கஷ்டத்தை பாருங்க, நான் வேலை இல்லாம இருக்கிறேன், என் கடனை பாரு இப்படிங்கிற அழுதுகிட்டு இருக்கிறத இல்லை. இங்கே பாருங்க, அவர் சொல்றாரு, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலண்டு போயின. ஏனெனில் இரவும் பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. தாவீதரசருக்கு மட்டுமல்ல, தாவீதரசர் வழியாக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது புரிகிறதா? பாவம் என்பதை நாம் ஆண்டவரிடம் மட்டும் காட்டிக் கொள்வது மட்டுமல்ல, பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு அதை திரும்ப செய்யாமல் இருப்பது. அதுதான், ஏனெனில் இரவும் பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. வாடிக்கையாக வைத்துக் கொள்வதல்ல, வாடிக்கையான ஒரு நிகழ்வாக அதை சடங்காக பாவ சங்கீதனத்தில் சொல்லுவதில் இருப்பது அதல்ல. மாறாக, அப்போ நீ அழுதுகிட்டே இருக்கிறியே, ஆண்டோட போய் பார்த்து அழுதுட்டு வந்தோம்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது தவறு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஏனெனில் இரவு பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. முந்தின வாசனம் சொல்லு, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல் என் வலிமை வறண்டு போயிற்று. உண்மையான பாவத்தை நாம் அறிக்கை செய்வது என்பது உங்களை மறுரூபம் செய்வது, உங்களை மாற்றம் செய்வது, உங்களை மறுரூபமாக்குவது என்பதுதான். அவர் சொல்கிறாரு, கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. திரும்ப சொல்லுகிறார், என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னார் பாருங்க, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலண்டு போயின. ஏனெனில் இரவும் பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கின்றது. கோடையின் வறட்சி போல வலிமை வறண்டு போயிற்று. ஆனால் இப்பொழுது என் பாவத்தை விடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. அல்லேலூயா. அன்பிற்குரிய மக்களே, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய உந்துதல், ஆண்டவருடைய செய்தியின் உந்துதல் என்னவென்றால், நம்முடைய தீச்செயல்களை நாம் மறைத்து திரும்ப திரும்ப அதை நினைவூட்டுவது மக்கள் மத்தியிலே. நமக்கு என்ன நமக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய மனதுக்கு அனைத்தும் தெரியும், என்னுடைய மனதுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எல்லாம் தெரியும். அங்கேயே சாட்சிப்படுத்துவீர்கள். ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே சாட்சியாக விழுகிற அந்த மனசாட்சிக்குள்ளே நீங்கள் சாட்சிப்படுத்துவீர்கள். இவங்களெல்லாம் இப்படியா நடக்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் விதமாக நடக்கணுமா? அப்படி இல்லை. ஆண்டவர் உண்மையான
பாவ அறிக்கையை அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அதைதான் தாவீது அங்கு அறிக்கையாக அவர் சொல்கிறார். என் பாவத்தின் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. அவர் மறைத்தனால, அறிக்கையிடாதனாலதான் அவ்வளவு நாட்கள் அந்த அவரிடத்திலிருந்து எந்த விதமான அவர் கடவுளிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய பாவத்தை என்பதையும் உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட போன மட்டும் நினைவூட்டிக்கிறோம். ஆனால் அதை திரும்ப அறிக்கை செய்துவிட்டு அதை ஆண்டுடைய அந்த இடத்தை திரும்பவும் அந்த வருடுகளை அதை முழுமையாக பாவ கழுவுதல் ஏற்படுத்திவிட்டு திரும்ப ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைக்குள்ளே நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது அரசர் செய்தது மட்டும்தான் பாவம், நாம் செய்ததெல்லாம் பாவம் இல்லை. அவர் பெரிய பாவம் செய்தார், அதனால் அவர் பெரிய ஜபம் எழுப்பி இவ்வளவு பாவத்தை எல்லாம் சொல்ல வேண்டியது அப்படி ஒருபோதும் கிடையாது. ஹல்லேலூயா, அப்படி ஒருபோதும் கிடையாது. உன் மனச்சான்றில் நீ உன்னை பெருமையோடு பீத்தடிக்கிறாயா? அல்லது உன் பணத்தை வைத்து நீ பிறரை எடை போடுகிறாயா? அல்லது பணத்தை வைத்திருப்பவர்களுக்காக மட்டும் மரியாதை செலுத்துகிறாயா? அல்லது பிறர் பிள்ளைகளை நீ அவதூறாக பேசுகிறாயா? உன் பிள்ளைகளை பிறர் பிள்ளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது என் பிள்ளைகளை அந்த பிள்ளையோட என் பிள்ளைகள் எவ்வளவோ மேல் என்று நீ பேசுகிறாயா? அது உன் பாவமாக கருவூலத்தில் அங்கே தங்கியிருக்கிறது. அதை அறிக்கை செய்து கொண்டு என்ன சொல்லப்படுகிறது? என் பாவத்தை விடம் அறிக்கையிட்டேன், தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நம்ம தான் நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொள்றதுக்கு அங்க இடம் வைத்துக் கொண்டே இருக்கும். அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் நினைவு கூறிக்கிட்டு வெளியே வந்தவுடனே பழைய குருடி கதவை துரடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இந்த நாட்களிலே, இந்த தவக்கால நாட்களிலே அந்த தாவீது அரசருடைய வாழ்வை பாருங்கள். அவர் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார், இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார். ஆண்டவருடைய அன்பர்களுக்கு வரும் சோதனைகளும் அனைத்து வகையான அவர் பிரச்சனைகளையும் அவர் சந்தித்தார். ஆனாலும் அவர் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. பத்சேபாவோடு கொண்ட தவறோடு கூடி அவர் தவறாக நடந்த காலத்தில் பிறகு அவர் வேற எங்கேயும் அவர் தவறு செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனித பலகீனத்தில் அனைத்து மனிதர்களும் அவருடைய தவறுதான். ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே அடுத்த கடமை அவர் சொல்வதை பாருங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். அன்புக்குரிய மக்களே, இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், யாருக்குமே தெரியாத நம்முடைய மறை ரகசியமாக இருக்கிற, நம்முடைய உள்ளத்துக்கு ரகசியமாக இருக்கிற நம்முடைய பலகீனமான எண்ணங்கள், பலகீனமான பாவங்கள், தான் என்ற பாவங்கள், அகங்காரம் என்ற பாவங்கள், அனைத்து வகையான கொள்ளை என்ற பாவங்கள், பணத்தின் மீது கொண்ட உக்கிரமான பாவங்கள், அவைகளையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெலீட் பண்ணுங்க. ஒரு செல்லில் அதிகமாக பொருள் நம்ம ஸ்டோரேஜ் ஏறிக்கிட்டே போனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும், உங்களுடைய இதை நாங்கள் இது பண்ணட்டுமா, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது என்று கேட்கும் இல்லையா? அதே போன்று உங்களுடைய இதுகளை கூட்டி வைத்து உங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதில் மட்டும் நீங்கள் முதன்மை எடுக்காதீர்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுதுதான் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருடைய அந்த நீதி, ஆண்டவருடைய இரக்கத்தையும் கருணையையும் அவர் தருகிற ஆசீர்வாதமான வெற்றியின் அடையாளத்திற்கு நீங்கள் தகுதியுடையவர்களா இல்லை என்பதை சிந்தித்து பாருங்கள். இதை வைத்துதான் அவர் அதிகாரம் அதே 32 முதல் இதில் சொல்ல, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். பிரியமானவர்களே, நம்மை நாம் காலியாக்கும் பொழுது உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே நல்லவர்களை போன்றும், அல்லது
அனைவரும் யோகியரா என்று கேட்டுக்கொண்டே தன்னைத்தானே நாம் பாழா குழிக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதன் விளைவாக நம் சந்ததிகளும் நம் பிள்ளைகளும் படுகின்ற துன்பங்களை பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்துகிறோம் அல்லவா? இந்த கண்ணீரை எப்பொழுது நாம் துடைக்கப் போகின்றோம்? அதனுடைய விளைவு நம் பாவத்தினுடைய விளைவு. நம் பாவத்தை அறிக்கை செய்யாதவரும் மன்னிப்பு ஆண்டவரிடம் பெறாததுதான். என்ன சொல்றீங்கன்னா கரெக்டா பாசிங்கிற மன்னிப்போம் ஃபாதர்கிட்ட, நான் கரெக்டா செய்திருவேன். அப்படியா? கரெக்டா செய்தீர்கள் என்றால் நீங்கள் அதே வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது, திரும்ப அறிவிக்க மாட்டீர்கள். ஆண்டுடைய சித்தத்தின் பிரகாரம் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் பிரபஞ்சம் அனைத்தும் அந்த சித்தத்துக்குள் அடங்கி இருக்கும். அது வெற்றி கொள்ள முடியாத நிலை. அநேக நேரங்களில் அந்த பிரபஞ்சம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் வாழும். கடவுளை நம்பி வாழ்வோனுக்கு உறைவிடம் தெய்வத்தினுடைய வல்லமையும் தெய்வத்தினுடைய வார்த்தையும் தான். அது அனைத்து காரியங்களையும் கொண்டு சேர்க்கும். எவ்வாறு இருப்பதினால் அவருக்கு உத்தமமாக இருப்பதும் பொழுதுதான், அவரிடத்திலே அனைத்தையும் தீச்செயலையெல்லாம் மறைக்காமல் இருப்பதுதான், அந்த குற்றங்களை எப்போதும் ஒப்புக்கொள்வதும் பொழுதுதான். ஆமன்புக்குரியவர்களே, நாம் விழிப்பாக இருப்போம். உங்களையும் என்னையும் நாம் ஏமாற்றிக் கொள்ளாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன், என்னைய சமூகம் எல்லாரும் நல்லா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு உள்ளத்துக்குள்ளே பெரிய பாழா குழிக்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேண்டாம் பிரியமானவர்களே, எழுந்து வெளியே வாருங்கள். உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய குறைகளை உங்களுடைய உளமாற நினைத்து அறிவு தெளிந்தவராக, உதாரி மைந்தன் என்று சொல்ல, அறிவு தெளிந்தவனாக எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். எல்லாருக்கும் நாம் போதனை செய்து கொண்டு விட்டு தனக்கு அறிவு தெரியாத இல்லாதவராக மதியீடனாக இருந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே நாம் அதை வேண்டும் இதை வேண்டும் எனக்கு தீர்த்து விடும் அப்படி என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால், நான் கேட்பேன் என்றால் நிச்சயம் அது நடக்காது. கண்ணீர் மட்டும்தான் வறுமை ஒழிய. இதை அவர் சொல்கிறாரே, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலந்து போயின. எலும்பு கலந்து போனதான் மிச்சம். கண்ணீர் வடித்து எலும்பு ஏன் இரவு பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. ஓங்கி நின்றது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளிருப்பீர்கள். அதுதான் நமக்கு வருகிற ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு நிகழ்வுகளும், நம் வாழ்வில் வருகிற ஒவ்வொரு துன்பங்களும் இந்த கை ஓங்கி நிற்பதற்கு அடையாளம் தான். பரியாசம் செய்யாதீர்கள், யாரையும் எந்த மனிதரையும் துன்பப்படுத்தாதீர்கள். அந்த மனிதனுடைய செல்வாக்கையோ அவருடைய இதை கண்டவர்களுக்கு மரியாதை செலுத்தாதீர்கள். கடவுளுக்கு பயந்து அவர்களை நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் போல, சகோதரி போல, சொந்தங்கள் போல, ஒவ்வொரு நண்பர்களை போல, அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அனுகிரகமும் ஆண்டவருடைய ஆற்றலும் உங்கள் கண்ணீருடைய நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் எத்தனை வந்தாலும் நான் அவர்களோடு இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை அதுதான். நான் பெருமை எடுத்து காட்டுவதற்காக அல்ல. இன்று அநேக இடங்களிலே சத்துருவம் இந்த தன்மையை அவர்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு அவர்களை மிக தாழ்வான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனிமேல் நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டாம் பிரியமானவர்களே. உங்கள் உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கிறது என்றால் நில்லுங்கள், நின்று செயல்பட்டு நான் இனி திரும்ப இதை செய்ய மாட்டேன். என் ஆண்டவரின் மன்னிப்பும் இரக்கமும் எனக்கு வேண்டும். நான் நெடுநாளாக இந்த குழிக்கில் கிடக்கிறேன், இந்த சிந்தனையில் இந்த எண்ணத்துக்குள்ள இருக்கிறேன், என்னை மீட்க முடியவே இல்லை, அதனால் என் குடும்பம் கஷ்டப்படுகிறது. அதுதான் உண்மை. என் மீறுதல்கள் என் குடும்பத்தை சந்திக்கும். ஹல்லேலூயா. இந்த நிமிடம், இந்த ராஜாம வேளையிலே நம்ம ஆண்டவரோடு ஜெபித்து ஒரு நிமிடம் நாம் ஒப்பு கொடுத்து அந்த பாவ மன்னிப்பையும் அந்த பாவ அறிக்கை செய்து அந்த மன்னிப்பையும் ஆண்டவரத்திலே பெற்றுக்கொள்வோம். சமூகத்திலே ஆண்டவரின் பிள்ளை என்பதை அவர்கள் நமக்கு அளிக்கும்படியாக நாம் நடந்து கொள்வோம். நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைப்பார்களா? விளக்கு எப்பவும் வெளியே ஒளியோட தான் இருக்கு. மரக்கால கண்டு நீங்க உங்களை வைக்கான்னு அவர் பிடிச்சு வந்துருவார். செபிப்போம் பிரியமானவர்களே. வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனமான எங்கள் தந்தையே, இந்த செய்தி வழியாக எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பிறர் என்ன செய்கிறார்கள், பிறருக்கு நான் என்ன ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று தானே நான் செய்து சொல்லிக் கொண்டே இருந்தேன். நான் என்னை பரிசோதிக்க தவறிவிட்டேனே ஆண்டவரே. நான் என்ன தவறு செய்தேன் ஆண்டவரே?
எல்லாவற்றையும் என்னிடம் என் கண் முன்னால் எடுத்து சொல்லும் சுவாமி. திருமுன்னிலையிலே நான் ஒன்றையும் மறைக்காதவாறு நான் அவளை அறிக்கை செய்வேன், நான் அறிக்கையிடுவேன். அறிக்கையிட்ட பிறகு என் உள்ளத்திற்கு சாந்தியும் மன அமைதியும் தருவீர்கள். என் வழியாக யார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர் ஒவ்வொருவருடைய துன்பங்களை எடுத்து மாற்றும்படியான செயல்பாட்டை கொடுப்பீராக. இதோ உம்மிடம் செபிக்கிறேன் தந்தையே. அப்பா பிதாவே, என் குற்றத்தினால், என் பாவ அறிக்கை இல்லாததினால் என் எலும்புகள் எல்லாம் கலந்து விட்டன சுவாமி. எத்தனை நேரம் நான் அழுது நான் அறிக்கையிடாதவாறு என் அழுகையெல்லாம் வீண் விரயமாக இருக்கிறது சுவாமி. என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனே ஆண்டவரே. ஒரு நிமிடம் ஒரு விஷயம் மனவரங்கும். இயேசுவே தாவீதின் மகனே என்று இந்த பத்லேயின் குருடன் அவ்வாறு கூட்டத்திலே தன்னை அவனுக்கு அறிக்கை செய்து அவனை அழைத்து யாருடைய இதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது மனமிறங்கும் என்று உச்ச குரலில் அவன் கூப்பிட்டு அவனுடைய பார்வையை பெற்றுக்கொண்டான். யாரை பற்றியும் கவலை வேண்டாம். நான் இந்த இதில் இருக்கிறேன், அதனால் அவர்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பார்கள். அப்படி பார்த்தீர்கள் என்றால் அந்த நிகழ்வு உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இதோ இந்த நிமிடம் அனைத்து மக்கள் மனம் உடைந்தவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நறுங்குண்ட இதயத்தை நான் இது கேட்கிறேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொன்னது போல பலி செலுத்துவதையோ அநேக பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பதை மாறாக நறுங்குண்ட இதயத்தை விரும்புகிறார். இதோ இந்த நிமிடம் என் குற்றக்குறைகளை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டேன் சுவாமி. இனிமேல் நான் நம்முடைய எதையும் மறைத்ததில்லை. நீர் என்ன சொல்கிறது நாங்கள் செய்கிறோம். ஆமாண்டவரே, ராஜாமம் முழுவதும் எங்களோடு கூட தங்கிடும். எங்களுடைய கண்ணீர் எல்லாம் விரயம் போகக்கூடாது. சக்தி வாய்ந்த ஒரு திருமநிலையிலே உமது இரக்கமும் காரணம் இருக்க வேண்டும். உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமென். உயிருள்ள தந்தையே, அன்புக்குரியவர்களே, நம் புது பலத்தோடு புது சக்தியோடு இந்த தவக்கால நாட்களில் பயணம் செய்வோம். உங்களையும் என்னையும் ஏமாற்றிக் கொண்டிருந்த அந்த பாவங்களை அறிக்கை செய்து போர்வையாக வாழ வேண்டாம். போர்வையை தூக்கிவிட்டு உள்ளுணர்வோடு உண்மையாக கடவுளுக்கு முன்னிலையில் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உயிருள்ள வார்த்தை உங்களுக்குள் செயலாற்றும். ஏன் இவ்வளவு தாமதமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் அல்லவா? உலக எல்லாரும் கடவுள் பார்க்கிறாரு, எங்களை மட்டும் இப்படி கடந்து வரைக்கிறாரு என்று சொல்லவும் முடியாது, விளங்க முடியாது இருக்கிறோம் அல்லவா? இதன்தான் இதை நீங்கள் செய்யுங்கள். ஈண்டே ஆண்டவர் வருவார். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக அனைத்தையும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இந்த பாவறிக்கை செய்தியை ஒவ்வொரு மக்களிடத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களிடத்திலையும் சொல்லுங்க. அனைத்து மக்களிடத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் அறிவிங்க. கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை மாற்றும், உங்களை மாற்றும், உங்கள் சார்ந்த அனைவரையும் மாற்றும். பிரைஸ் தி லார்ட்.